வணக்கம் மக்களே. இவ்வளோ அரசுலேருந்து ஆனந்தன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேத்து எப்படி இருந்துச்சோ அப்படியே தான். அதாவது எந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டல, எந்த சப்போர்ட்டையும் உடைக்கல. ஸோ அது நேத்து சொன்னதுலேருந்து பெரிய மாற்றம் இல்லாட்டினாலும், இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் என்னன்னா, நாளைக்கு முக்கியமான நாள் என்னன்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு டைரக்ஷனுக்கு மாறப்போகுது. அதுக்கு இன்னைக்கு வந்த ஒரு டேட்டா தான் பேசப்போகுது. அது என்ன டேட்டா? அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறமா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் செக்டார் வைஸா அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் டேட்டா. அது இன்ஃப்ளேஷன்ல 2 இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஒண்ணு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நாம தினசரி யூஸ் பண்றோம் இல்லையா? பொருட்கள், சாப்பாடு, இந்த பெட்ரோல் போடுறது, போக்குவரத்து செலவு இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதோட விலைவாசி உயர்வு, இறக்கம் இத வச்சுக்கிட்டு ஒரு அந்த அந்த ஸ்கேலை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு பார்க்கறது தான் இன்ஃப்ளேஷன். இது கூட கூட என்ன ஆகும்னா, மக்களோட வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போகும். விலை கூடிடுச்சுன்னா நம்ம வாங்குறதா குறைக்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆஃபரில் போட்டு தான் வாங்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா, அதை விட்டுட்டு ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்டு ஒரு சினிமாவை பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம். ஸோ இப்போ சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்போ இன்ஃப்ளேஷன் குறையுது அப்படின்னா, விலைவாசி குறையிறப்போ ஒரு பொருளை சேர்த்து வாங்க சொல்லுவோம். ஸோ மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எக்கனாமி வளரும். அதாவது வாங்கும் திறன் கூட கூட அந்த நாட்டோட பொருளாதாரம் கூடும். குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை குறைக்கிறதுனால அந்த எக்கனாமி குறையும். இதுதான் இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட். இது வந்து ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஏறும். நல்ல மழை பெஞ்சா என் மார்க்கெட் ஏறுதுன்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சர் வந்து நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சர் நல்லா இருந்தால் ஃபர்தராக எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வந்து ஷார்ட் டேர்முக்கான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஆனால் இந்த கோர் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா? கோர் இன்ஃப்ளேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஒரு அரசாங்கத்தை வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட வைக்க போகிற விஷயம். இந்த கோர் இன்ஃப்ளேஷன் என்னன்னா, இந்த நம்ம மேம்போக்கா அன்றாட செலவில் யூஸ் பண்ணுற பொருட்களை தவிர்த்து மற்ற பொருள்லாம் இருக்குல்ல, அதாவது மேனுஃபேக்சரிங் எவ்வளோ இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, ரூபாயோட ஐ மீன் கரன்சியோட வேல்யூ எப்படி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கோர் இன்ஃப்ளேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கடணும். இது மேக்ரோ எக்கனாமியை பாதிக்கும். ஸோ இது மேக்ரோ எக்கனாமினா ஃபினான்ஷியல் பாலிசியே அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழல் கூட தள்ளும். ஸோ இந்த ரெண்டும் முக்கியம். ஷார்ட் டேர்முக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக வந்து இன்ஃப்ளேஷன் பார்த்தா போதும். லாங் டேர்முக்கு ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கோர் இன்ஃப்ளேஷன் தான் மெயின். ஏன்னா நம்ம ரிசர்வ் பேங்க்லாம் இதைத்தான் மெயின் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. சரி, இப்போது யூஎஸில் இன்னைக்கு டேட்டா வந்திருக்கு. அதனால தான் இந்த 2 நாளாக மார்க்கெட் போட்டு அப்படியே தடுமாறுறது காரணம் இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றதுக்காக தான். இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி இருந்திருக்குன்னா, இது நான் மந்த் ஆன் மந்த் தான் எடுத்திருக்கேன். இயர் ஆன் இயரும் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ நாளைக்கு கழிச்சு எப்படி இருக்குன்றதை தான் நான் பார்க்கணும். ஸோ டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் போன மாதம் வந்து 0.2ல இருந்தது. கொஞ்சம் கூடும்னு நினச்சிட்டு 0.3 வரைக்கும் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் 0.4 போயிடுச்சு. ஆமாம், இம்போர்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ டேக்ஸ் போட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் கூடத்தான் செய்யும். அதனால் இது எதிர்பார்த்தது தான். அவங்க எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியாக இருக்குன்றதும் எதிர்பார்த்தது தான். அடுத்து கோர் இன்ஃப்ளேஷன் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அதாவது இதோட இம்பேக்ட் வந்து எப்பயும் இப்போ நம்ம ட்ரம்ப் போட்ட டேரிஃபே கூட அது இம்பேக்ட் வந்து இம்மிடியேட்டாக காமிக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டாக கூடி இருக்கு. ஸோ அது அவங்க பார்த்துக்குறோம்ல. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் டேட்டா. இது நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை எப்படி பாதிக்கும்? இதுதான் இப்போ இப்பொழுதைய கொஸ்டின் இதுதான். எப்படி பாதிக்கும்னா, இதுக்கு யுஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க இன்ஃப்ளேஷன் கூடி இருக்கு.
அப்போ வந்து அவங்க வந்து நெகட்டிவா தான் அவங்க அவங்க மார்க்கெட் இருக்கணும் இல்லையா? இதான் எதார்த்தம். ஆனா, அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் எதிர்பார்த்ததுனால கூடியிருக்கு லேசா. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் இந்த மாரி கூடிருச்சுன்னா, அவங்களோட ஃபெட் வந்து ஆ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிறிருச்சு. அதனால ரேட் கட் பண்ணுவாங்கன்றதுனால, இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் எல்லாம் ஏற ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இது வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு. நம்ம மார்க்கெட்ல என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான். நாளைக்கு ஃப்ரைடே வேற. வீக்கெண்ட் க்ளோஸு. இன்னைக்கு 25,000த்துல க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. நாளைக்கு ஒரு வேள மேல போனா, இந்த 25,050 பிரேக் பண்ணணும். அதானே நம்ம இவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கோம். 25,050 பிரேக் பண்ணால் 25,150லேருந்து 170 வரைக்கும் போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படி போயி 170க்கு மேலலாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் நியர் டெர்ம்க்கு வந்து நல்ல மேல ராலி ஆயிரும். ஒருவேளை நாளைக்கும் அப்படியே மேலே கீழயும் ஆடிட்டு, நடுவுல கூட க்ளோஸ் ஆகலாம். ஒருவேளை 24,870க்கும் கீழ வந்தால் க்ளோஸ் ஆனா, மார்க்கெட் நெகட்டிவாக திரும்புதுன்னு அர்த்தம். ஏன்னா, இந்த இம்பேக்ட் வந்து யுஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கூட்டுறதும், குறைக்கிறதும் வந்து மேக்ரோ எக்கனாமி தான். எல்லா கண்ட்ரியும் பாதிக்கும் தான். ஆனா, இப்போ இருக்க கரன்சி சிச்சுவேஷனுக்கு பார்க்குறப்போ இன்னும் நெறைய கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெறைய வித்துட்டுருக்காங்க. சமீபத்தில ஏசியன் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வந்து நெறைய கழட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரி, அதே தான் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்து ஆ மேல இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் தான். ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ். இந்த க்ளோஸ் எங்க வரைக்கும் போலான்னா, இன்னைக்கு 54,670ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது 57,140 அத தாண்டும் பட்சத்தில் 55,350. ஸோ, பேங்க் நிஃப்டிய பார்க்குறப்போ அது வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இதுல நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓப்பன் நல்லா ஹையா போயிட்டு, ஆ அந்த அதாவது எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல வந்து செல்லிங் வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை மேல நல்ல ஓப்பன்ல போனா. அதுக்கும் நம்ம எதிர்பார்த்து இருக்கணும்னு சொன்னேன். சப்போர்ட் வந்து 54,210 டூ 250. அத பிரேக் பண்ணா நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய செல் வந்துரும். சரி மக்களே. அதோட இப்ப நேத்து கமெண்ட்ல வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. அத அப்பயே போட்டேன். அதுக்கப்புறம் லேட்டா சொன்னவங்களுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியல. அது இன்னைக்கு ட்ரை பண்ணி போட்டு விடுறேன். இன்னைக்கும் உங்களோட ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆளுக்கு ஒரு ஸ்டாக் கேளுங்க. நெறைய இருந்துச்சுன்னா நெறைய போட முடியாது. இல்ல அதுல ஏதாவது முக்கியமானத நானே செலக்ட் பண்ணி போடுறேன். நன்றி. வணக்கம்.